அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு உயர்கல்வி என்ற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கான உயர்கல்வி சார்ந்த வழிகாட்டல்கள், அதே போல கல்வி நிறுவனங்களை இந்த பகுதியில் நாம் வழங்கி கொண்டுள்ளோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் வழங்கக்கூடிய கல்வி நிறுவனத்தினுடைய பெயர் IMU. IMU என்பதனுடைய விரிவாக்கம் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி. இந்த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியினுடைய தலைமையிடமாக நமது தமிழ்நாட்டில் சென்னையில் செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்திய அளவில் கிட்டத்தட்ட 6 கல்வி நிறுவனங்கள் IMU கீழே இயங்கிட்டு வந்துட்டு இருக்குது. அந்த 6 இடங்கள் என்னென்னா சென்னை, மும்பை நேவி, மும்பை போர்ட், விசாகப்பட்டினம், கொல்கத்தா, கொச்சின் ஆகிய 6 இடங்களில் இந்த கல்வி நிறுவனமானது செயல்பட்டு வந்துட்டு உள்ளது. இதில் வழங்கக்கூடிய யூஜி கோர்சஸ் என்ன மாதிரியான யூஜி கோர்சஸ் வழங்குறாங்கன்னா பிடெக் மெரைன் இன்ஜினியரிங், பிடெக் நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங், BSc நாட்டிக்கல் சயின்ஸ், DNS டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ், LLM லா. ஸோ இந்த 5 கோர்ஸுமே யூஜி டிகிரியா இந்த கல்வி நிறுவனத்தில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது போக பிஜின்னு எடுத்துட்டோம்னா MTech நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் அண்ட் MTech மெரைன் இன்ஜினியரிங், அதே போல் MBA, அடுத்தது MBA HR. ஸோ இது எல்லாமே இங்கே வழங்கக்கூடிய பிஜி கோர்சஸ் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது இந்த கோர்ஸஸ்குள்ள யூஜி கோர்ஸ்க்குள்ள நம்ம உள்ள என்ட்ராருக்கு என்ன எலிஜிபிள், என்ன குவாலிஃபிகேஷன் என்னன்னா 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்பல்சரியாக படிச்சிருக்கணும். அதுலேயும் பர்டிகுலராக ஒரு 60% ஆஃப் மார்க் எடுத்திருந்தா அவங்க வைக்கக்கூடிய IMU செட்டுன்னு சொல்லக்கூடிய காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டை எழுதி நம்ம இந்த நிறுவனங்களில் உள்ள என்ட்ராக முடியும். அப்போ இந்த நிறுவனங்கள் என்ட்ராருக்கு கம்பல்சரியாக இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை கம்பல்சரியாக நம்ம எழுதியா இருக்கணும். இதில் கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா டோட்டலாக 200 மார்க்ஸ், ஃபிசிக்ஸில் 50 மார்க், கெமிஸ்ட்ரியில் 50 மார்க், அடுத்தது மேக்ஸில் 50 மார்க், இங்கிலீஷில் 25 அண்ட் ஜென்ரல் ஆப்டிடியூடில் 25 மார்க். ஸோ டோட்டலாக 200 மார்க் கண்டக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்னா 3 ஹவர்ஸ். டெஸ்ட்டுக்கான டைம் எவ்வளோன்னா 3 ஹவர்ஸ். ஸோ இதில் 200 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் கட் ஆஃப் மார்க் வாங்குறாங்களோ அதையும் பேஸ் பண்ணி அவங்களுக்கான சீட்ஸ் ஆனது கண்டிப்பாக இந்த 6 கல்வி நிறுவனங்களையும் கிடைக்கும். இதுதான் என்னுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். ஸோ அதற்கு அடுத்தது இங்கு படிக்கக்கூடிய அந்த பாடப்பிரிவுகளை பொறுத்து எக்கச்சக்கமான, அதாவது ஏராளமான வேலைவாய்ப்புகள் கப்பல் துறையில் வழங்கப்பட்டு வருகின்றன. அதனால் இந்த துறைகள் சார்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா மாணவர்களாகிய நீங்கள் முயற்சி செய்து படிக்கிறீர்களால் இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா போர்ட்டில் இருக்கக்கூடிய கப்பல்களையும் நம்ம பணியாற்ற முடியும். கார்கோ கப்பல் மட்டும் இல்லை, பயணியர் கப்பல்லையும் நம்ம நிறையா க்ரூஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் எல்லாமே பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இந்த கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எளிதாக கிடைக்கின்றது. மேலும் அதிகப்படியான தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படின் இணையதள முகவரி www.imu.edu.in என்ற இணையதள முகவரியில் நீங்கள் சென்று பார்த்தால் இங்கு என்னென்ன மாதிரியான கோர்சஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய விவரங்கள் எல்லாமே அந்த வெப்சைட்டில் இருக்கும். எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மேல எக்ஸாம் குவாலிஃபை பண்ணுவாங்க. மே மாதம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜூன் மாதம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஜூலையில் உங்களுக்கான அந்த கலந்தாய்வு தேர்வு நடைபெறும். அந்த கலந்தாய்வு மூலமாக நீங்கள் கல்வி நிறுவனத்தில் எளிதாக சேர முடியும். ஸோ இது போன்ற பல்வேறு விவரங்கள் அனைத்துமே நான் சொல்லக்கூடிய அந்த www.imu.edu.in என்ற வலைதள முகவரியில் நீங்கள் சென்றீங்கன்னால் இது சார்ந்து அனைத்து விவரங்களையும் உங்களால் பார்க்க முடியும் மாணவர்களே. மேலும் இந்த இலக்கானது அடைவதற்கு நம்மகிட்ட என்ன மிக முக்கியமாக தேவைன்னா ஆர்வம் ஃபஸ்ட்டு வேணும். அதற்கு அடுத்தது கடின உழைப்பு வேணும். கடின உழைப்பிற்கு என்ன தேவைன்னா முயற்சி வேணும். ஸோ முயற்சியும் கடின உழைப்பும் இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த இந்திய அளவில் இருக்கக்கூடிய மிக உயரிய கல்வி நிறுவனத்தில் படித்து ஒரு மிகச்சிறந்த ஆளுமைகளாக உருவாக முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி.